Hi viewers, welcome to Aathu Samayal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கஜா புயல்னால பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் அவங்களுக்காக நம்ம வேண்டிப்போம். எல்லாமே நார்மல் நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாமே நார்மல் நிலைமைக்கு வந்துடும். ஸோ சென்னையில் வந்திருக்கும்போது உண்மையாலுமே நான் கஷ்டப்பட்டேன். ஒரு வருஷம் புயல், அடுத்த அதான் ஃப்ளட்டு, அதுக்கப்புறம் புயல், அந்த மாதிரி வந்திருக்கும்போது 2 டைமும் நான் கஷ்டப்பட்டேன். ஸோ எந்த ஒரு நிலைமை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்காகவும் நான் டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு நல்ல ஒரு கிளாட் நியூஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ருசிக்கலாம் வாங்க அந்த ஷோ புதுயுகம் டிவியில் நான் ஃப்ரைடே ஷெட்யூல் நான் பண்ண போகிறேன். நாளையிலேருந்து அது டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோஃபார் எனக்கு எவ்வளோ நிறைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் சப்போர்ட் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இந்த நிலைமைக்கு ஐ மீன் இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வர்றதுக்கு காரணகர்த்தா யாருன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான். ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இது மூலயமா தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறது உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹேமாஸ் கிச்சனில் பார்த்துருப்பீங்க. மிஸ்ஸஸ் ஹேமா அவங்க மண்டே ஷெட்யூல் பண்ணுறாங்க. நான் ஃப்ரைடே ஷெட்யூல் நான் பண்ண போகிறேன். ஸோ எவ்ரி ஃப்ரைடே 1 o'clock நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். மதியம் 1 மணிக்கு ருசிக்கலாம் வாங்க ஷோ நீங்கள் பாருங்கள். ஃப்ரைடே நான் வருவேன். என்னுடைய ரெசிபீஸ் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். மண்டே ஹேமா பண்ணுற ரெசிபீஸ் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நம்ம சேனலில் வராத ரெசிபீஸ் தான் அதில் நான் டிஃப்ரெண்ட்டாக போட போகிறேன். அதே மாதிரி நம்ம சேனல்லையும் ஃபெஸ்டிவல் பேஸ்டு எல்லாமே மிக்சடாக எல்லாமே ரெசிபீஸ்லேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக்ஸ்லேருந்து எல்லாமே நான் போட்டுட்டு தான் இருப்பேன். இது ரெகுலராக நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுக்கு இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதனுடைய ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் தான். ஸோ ரெகுலராக நம்ம சேனல் கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கும். நான் உங்ககிட்ட கேட்குறது அதுவும் நீங்கள் பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை பொறுத்து தான் என்னுடைய அடுத்த லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸை பொறுத்து தான். ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் ஒழுங்காக கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோவோட நான் கார்த்திகை தீபம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை நான் அட்டாச் பண்ணி விடுறேன். நீங்கள் பாருங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தினைக்கும் நான் வேண்டின்னு இருக்கேன். எல்லாமும் நல்லா நடக்கும். கண்டிப்பாக இறைவனை எல்லாரும் சேர்ந்து நம்ம ப்ரே பண்ணோம்னா எல்லா வேண்டுதலும் நமக்கு உண்மையான வேண்டுதல் எல்லாமே கைகூடும். அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஒவ்வொரு சின்ன சப்போர்ட் பண்ண உள்ளங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் நல்ல ஃபீட்பேக்காக எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஐ எம் ஸோ பிளஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கணும். ஃபார் எவ்ரிதிங் தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக எல்லா ஃப்ரைடேஸும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். என்னுடைய ருசிக்கலாம் வாங்க எபிசோட்ஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.